ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்ல கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளா தான் இருக்கும். கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானொலியை வச்சுக்கிறேன். இது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு முழு வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்து இதுல போடுறேன். இது நல்லா வதக்கிக்குவோம். இப்போ கோவக்காவை நம்ம இதுல போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா நல்லா இருக்கும். உப்பையும் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடியையும் சேர்த்துக்கிறேன். இது வெண்டைக்காய் மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கினா நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்ப இதை மூடி வச்சிடுறேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆன்ல வச்சுட்டு கிட்டே இருந்து வெந்த உடனே நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா இதை வதக்கிக்குவோம். இப்படியே வதக்கிக்கிட்டு கடைசியில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இது ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா வெந்துச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அடிக்கு ஒட்டலை பாருங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பவுல்ல பாருங்க எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்ல நம்ம கோவக்காய் பொரியல் பார்த்தோம் பாருங்க. இன்னைக்கு ஃபுல் சமையல் என்னன்னு அதையும் பார்த்துடலாம். சாதம் எல்லாமே சுட சுட இருக்கு பாருங்க. மணத்தக்காளி கீரை, பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு, மோரு, சைடுக்கு இந்த அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். இப்ப இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் இதுதான். இப்ப நான் தட்டுல போட்டு காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு சாப்பிடலாமா வாங்க. சாதம், பைத்தம்பருப்பும் மணத்தக்காளி கீரையும் கூட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது கோவக்காய் பொரியல், அப்பளம். உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லுங்க. இந்த கோவக்காய் பொரியலை நான் இப்போ வீடியோவை எடுத்து காட்டியிருக்கேன். அதோட சேர்த்து மொத்த சமையலையும் காட்டியிருக்கேன். 2வது சாதத்துக்கு மோர் ஊத்திக்கலாம். நாங்க மோராதான் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் விழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த சமையல் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.